எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 27/1/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், தை மாதம் 13ஆம் நாள், கிருத்திகை, இன்று வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் சுப்ரிய நாம யோகம். இன்றைய கரணம் கௌளவம். இன்னி நட்சத்திரம் கிருத்திகை. சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம், கன்னிக்கு சந்திராசிரமம், பிறகு துலாமுக்கு மாறும். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் சந்திரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? கிருத்திகை எப்பவுமே வளர்பிறை கிருத்திகைங்கிறது முருகர் வழிபாடு தான். எப்பவுமே அது கிருத்திகையில புதிய விதமான விஷயங்களை எல்லாரும் கிராமப்புறங்களும் செய்ய மாட்டாங்க கிருத்திகை முன்னிறுத்தி. அதனால அந்த செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் சேர்ந்து வருது ஒரு தை கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். தை அமாவாசையை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடி மகிழ்கின்றோமோ அது போல தை கிருத்திகையும் அதுக்கான ஒரு ஃபுல் பவர் அதுக்கு இருக்கு. அந்த நாளில் விரதம் இருந்து ஒரு படையல் வைத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை படைத்து அமுது கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு முருகப்பெருமானுடைய கருணை கடாட்சம் நமக்கு சேரும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. ராசி பலனுக்கு போலாங்களா? மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, சுகபோக அமைப்புகள் உண்டு. முன் ஏற்பாடான அத்தனை விஷயங்களும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் தொழிலுக்காக காத்திருக்க உங்களுக்கு தொழில் கைகூடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். லாபங்கள் மேலோங்கும், செய்தொழில் வருமானங்கள் கூடும், பிள்ளைகளால் நன்மை, மனைவி வழியில் நன்மை, நிறைய லேண்ட்ஸ் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். நிறைவாக இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும், எல்லா விதமான நற்பலன்களும் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வெற்றி கொடி கட்டுகிற ஒரு நல்ல நாள். எல்லா வகையிலுமே ஒரு ஏமாற்றம் இருந்த நாட்கள் தவறி போய் இந்த நாள் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைத்தே தீரும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் தடை தாமதம் உண்டு, மகிழ்ச்சிகள் சிறிது குறை, ஏதேனும் பிணக்குகள் உண்டு. எதிர்பாலின ஏற்பு விஷயத்துல கவனமா இருங்க. தேவையில்லாம சர்ச்சையில போய் சிக்கிக்கிடாதீங்க. சிம்மத்தை பொறுத்தவரையில் மனசு முழுமையாக இந்த திருப்தியாக இருக்காது. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சந்திராபுரம் செயல்படுவதால் செயலில் கவனம் வைத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனமுடன் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, பக்திமயமாக அனைத்து விதமான விஷயங்களிலும், அதாவது ஒரு ஆன்மீக ஈடுபாடோடு நீங்க இந்த நாளை கடப்பீங்க. அதுவும் குறிப்பா நீங்க முருகரை ரொம்ப பிடிக்கும், முருகர் வழிபாட்டுக்கு செல்வீங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் உயர்வான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு, வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். எல்லா விஷயத்திலுமே விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் சுணங்கி போகக்கூடிய ஆள் இல்லை. புது அன்றாடம் தட்டி தட்டி எழுந்திரிச்சு போகக்கூடிய ஒரு அம்சங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறிது மன சஞ்சலங்கள் உண்டு. தேவையற்ற விஷயங்களை மாட்டிப்பீங்க. யாருக்காவது ஒரு வாக்கு சொல்லி மாட்டிக்கிற விஷயங்கள் இருக்கிறது. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். அல்லது கவலையில் மூழ்கின்ற நிலை ஏற்படும். கவனம். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு. அமைதியாக செயல்பட்டு அனைத்து விதமான வேலைகளும் வெற்றியடைய வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள், பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் உண்டு. எத்தனை விதமான விஷயங்களிலும் நம்ம செஞ்சு வெற்றி பெற முடியலையே அப்படிங்கிற இருந்தவங்களுக்கு ஒரு புதிய தொழில் புதிய உச்சத்தை அடையும். நீங்கள் தேடி தேடி கிடைக்கின்ற பொருள் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், பயன்படுத்திக்கங்க. மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சொல்லப்போன ஒரு சிறப்பான நாள் தான். ஆனால் அந்த நாளை வந்து உங்களால் சரியாக பயன்படுத்திக்க முடியாது. ஆதரவு கரங்கள் கிடைக்கும். நீங்கள் சொல்லால் செயலால் ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.